இந்த மாதிரி பூசணிக்காய் பொரியல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பூசணிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுத்தம்பருப்புமே நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கிறோம். தென் அது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவையும் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கிறோம். தென் அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு வந்து தோலோடவே நசுக்கி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்துக்கிறோம். இப்படி பண்ணும்போது பூண்டோட ஃப்ளேவர் நிறைய இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பூசணிக்காய் சாப்பிட. தென் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறோம். நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பூசணிக்காயை, அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இந்த பூசணிக்காய் வந்து கொஞ்சம் முத்தலான பூசணிக்காய். ஸோ இதில் தண்ணி மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக வைப்போம். நல்லா பிஞ்சு பூசணிக்காயாக இருந்துச்சுன்னா தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கலாம். தண்ணி வைக்காமல் கூட நம்ம சமைச்சிக்கலாம். ஸோ பூசணிக்காய் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த ஆயிலே குக் ஆகணும். இந்த டைமில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். தென் அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். பூசணிக்காய் வேகிறதுக்காக இந்த தண்ணி நம்ம அளவு வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்து வச்சுக்கலாம். தென் ஒரு மூடி போட்டு அதை நல்லா வேக வச்சுட்டோம். அந்த டைமில் நம்ம ஒரு 3 பல் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி துருவி வச்சு இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது தேங்காயோட டேஸ்ட்டோடு சேர்த்து இந்த பூசணிக்காய் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பூசணிக்காயோட பச்சை ஸ்மெல் வருதுன்றதுனால தான் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது இல்லாமல் அந்த தேங்காய் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக இதில் தேங்காவை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் பூசணிக்காயை எடுத்து சும்மா கையில் நசுக்கி பார்த்தா நசுங்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.